போய் பைப்பில் கழுவிட்டு சாரல் பாத்தீங்களா? ஒரு ஃபிகர் வந்த உடனே எப்படி விசில் அடிக்குது பாத்தீங்களா? அவர் பேனை மடியில் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரே எனக்கு ஒரு ஃபேன் தான். அவர் ஆம்பிளி பேருக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு பேன். ஹலோ, எனக்கு கொஞ்சம் விசில் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. ஹலோ, செக் கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. ஹலோ 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 ஹலோ. இங்கே சரியா டவர் கிடைக்கல, அங்கிட்டு வாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கம். அங்கே தான்டா டவர் கம்பி ஊண்டி இருந்தாங்க. அவசியம் பாடா. நீ வர்றதா? நீ வேண்டாம், டவர் கம்பியை கழட்டுவேன். சார் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக வச்சுருங்க. 2 கிலோ கல்லை கட்டி தொங்க முடியாதுல. அதை நடுவர் தலையில் வேணாலும் வைங்க. வச்சு 9 வருஷம் ஆச்சு. நான் எவ்வளோ நேரம் பேசணும்? காலையில் 4:30க்கு பஸ் வரும், அது வரைக்கும் பேசு. 4:30 தானா? ஆமாம், கன்ஃபார்மாக தெரியும். கன்ஃபார்மாக தெரியும். 6 மணி தான் சொன்னாங்க. இல்லை, 4:30க்கு பஸ் வரும், பால் வண்டி. நீங்கள் இருப்பீங்களா? நாங்கள் இப்போ இளையாங்குடிக்கு வண்டி கிளப்பிடுவோம். அப்போ ஆடியோக்காரன் இருப்பார். அவர் என்ன சென்று தான் போவார், கும்பாசி முடிச்சு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே விலை இல்லை. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? ஆமா, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், இவர அண்ணன், இவங்க அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. ஏன் பொண்டாட்டி தான் சொல்லியிருக்காளே, என்னன்னு கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறான் இருக்கா. இது நம் குடும்பம் தானே நடுவர் அவர்களே. நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு, வாழ்க்கையே நாரி போச்சு. ஆக்சுவலிக்கா ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயும் 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க சார்? சுடுகாட்டுல. மஞ்சொன்னா நான் பேசவா? அப்போன்னா நான் பேசவா? போய் சோசியம் பார்த்துட்டு வரியா? சார் ஆத்தாடி காலை மட்டும் தொடாத. உங்களுக்கு மட்டும் பொம்பளையால காலத்தோட விடக்கூடாதா? ஏன் சார்? ஆத்தாடி அம்மா, அன்னைக்கு ஒருத்தி பேச்சாளர் தான் இப்படித்தான் இறங்கி போனேன். இறங்கி பட்டிமன்றம் முடிஞ்சு போய் என் காலை தொட்டு கும்பிட்றோம்னு கும்பிட்டு போனான். 3ஆவது நாள் முடியாமல் வந்துருச்சு. என் காலடி மண் எடுத்திருக்கா, இது தெரியல எனக்கு. போய் சுற்றி போட்டிருக்கா. நான் அப்படி கிடையாது சார். அண்ணா பேசுவானா? அடிக்கிற நான் பேசவா? அக்கா பேசவா? இந்த ஐயர் படுத்திருக்காரு, போய் கட்டு வரியா? அவர் இப்போ தூங்கிட்டு இருக்காரா? 5 மணிக்கு ஆயுஷால ஆரம்பிச்சிருவாரு. ஆக்சுவலி நான் வயசுல பெரியவங்கள ஒரு பொழுதும் எதிர்த்து பேசவே மாட்டேன். ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொம்பளை பிள்ளை நானே. ஆமாங்க, வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேசாலு. மாமியா விரட்டி விட்டு 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். இப்போ நான் ஆரம்பிக்கவா? இந்த தம்பி என்னையவே பார்த்து அழகா சிரிக்கிறான். அவ்வளோதான், நம்ம நிமிர்வானாவே அவ்வளோதான். என் விதின்னு உட்காந்துருக்கேன் அவன். அன்னைக்கெல்லாம் ஆடல் பாடலை விட்டாங்க, அப்படி வந்துச்சு பாரு, பூரா பெருசு பெருசாக கொண்டாந்து விட்டுருக்காங்க. வைத்தறிச்சல உட்காந்துருக்காங்க. நான் பியூட்டிஃபுல் கேர்ள். ஆமாம், பழைய கேர்ள். கேர்ள் கிடையாதுமா, நீ லேடி. நான் லேடி. இது லேடி தான். அதான் லேடினா பெண். பெண் தானே? பெண் தானே? கேர்ள்னா அவன் சிதி, அவன் என்ன சொல்கிறான் பார்த்தியா, பெரியமாங்கிறான். பெரியமான்னு அவன் சொல்ல மாட்டான். அவன் தான் சொன்னான். கிட்ட வந்தான், இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆமாடா பொம்புல தாண்டா அப்படின்னு போயிட்டான். டேய் தம்பி, என்னை பார்த்தா உனக்கு பியூட்டிஃபுல் கேர்ள் மாதிரி தான் தெரியுது. தேவையா? இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. ஜோரா கை தட்டுங்க பாப்பா, கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில அடப்ப, மஞ்சனா வளையத்துல. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் டர்க்கு கம்பில இல்லங்கற. டர்க்கா? முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? இது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பார். இப்ப சொல்லிருந்தாருன்னு வெச்சுக்க, அத ரெண்டா கிழிச்சு போட்டுவிட்டு
தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நிலடான் இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போன பருப்பு காணா, கோயிலுக்கு போன செருப்பு காணா, ஹாஸ்பிட்டல் போன உறுப்பு காணா, பல சாமியாட்ட போனா கற்ப காணங்க. அங்கேதான் காணாம தெரியுதுல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமினா கொடுத்து விட்டானே பேர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது. அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சண்ணா ஒரு நிமிஷம் இருறான். இப்போ என்ன பண்ண? மூக்கு சிந்தனை என் மேலே போட்டேன். ஓ மூக்கு சிந்தி என் மேலே போட்டேன். என் மூக்கு சைஸை பார்த்தியா? சிந்தி விட்டு அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? கஞ்சி பசை போட வேண்டியதில்லை, அயன் பண்ணலாம். அது காட்டன் சிலைக்கு தானே. மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுகிற பேச்சாளரா? சார், நான் என்ன காசுக்காக பேசுகிறேன்? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் காசுக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எடுக்க பணமே வேணும். நல்லா ஜோர கை தட்டுங்க சார். கை தட்டுங்க. நம்ம புரிஞ்சுட்டா இல்ல உனக்கு தரேன். புரிஞ்சுக்குறோம். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரி வளர்ந்துருக்கேன். அதெல்லாம் பேசுற 18,500 அவளை பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? கவர்ல கரெக்டா கொடுக்குற நெட்வர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்றிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்றிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார ஃபேமிலில கணக்கு கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நெட்வர், ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நெட்வர், வெள்ளம் உள்ளம் படைத்த நெட்வர், உங்களை வர்றச்சு யார் பேசணும்? யாரு? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மஞ்சண்ணா, மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மோந்தா பூ வாசனை வரும். கௌதமியை நினைச்சா பாசம் வருங்க. இந்த பாசக்கார கௌதமி வர்ணிக்கணும். நீங்க 2 பேரும் மூக்க விட்டு கை எடுங்க. நான் வர்ணிக்கிறேன் சார் உங்களை. நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் நிமிர்ந்து பாருங்க நடுவர் அவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டிலாம் பார்க்கறது இல்லை. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்லை பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க. தயவு சின்ன அபோனா பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது. கண்ணியம் தெரியும். இங்க கண்களை காட்டுங்கடா. இவ யாருன்னு எனக்கு தெரியும், அவ யாருன்னு எனக்கு தெரியும். பனைமரத்தில் சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பார்ப்பாங்க. எங்க மஞ்சோன்னாலாம் கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடிப்பிடிச்சு சொல்லாதான் கருப்பா இருக்கு. அவர்கள் கண்களை பாருங்கள். இவனே பகல்ல பாதுகாக்க முடியாது, அவனே ராத்திரில பாதுகாக்க முடியாது, உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. அன்னைக்கு புதுக்கோட்டையில் பசேத்தி விட்டு நான் காரில் உட்காந்துருக்க தெரியாமல் பசை விட்டு இறங்கி ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருந்தேன். நான் வர்ணிக்கணும் சார் உங்களை. அப்படியே அதே மாதிரி கண்ணியமா அவர்கள் அண்ணே உங்க கண்களை காட்டுங்க. கண்ணியத்தை கற்றுக்கொண்டு என்னை பாருங்கள். Look at me. சச்சின்னா பேட்டு, ஜானகினா பாட்டு, சிவாஜினா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? இது சக்கரையா? மோசமான வியாதி, அது மட்டும் வரக்கூடாது. ஏன் சார்? எனக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. மதுரையில் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணேன். சரி. போன உடனே இதில் ரத்தம் எடுத்து விட்டு ஒரு கப்பில் கொடுத்தாங்க, பேப்பர் கப்பு. யூரின் எடுத்துடுவாங்க சார். பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையாக இருந்திருக்குமா, பூரா ஒழுகிருச்சுமா. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும் நான் பரவாயில்ல, புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பேன், முழுக்க அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிட்டு நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட்டு சொல்ல போகிறாங்க. மஞ்சள் கூட்டிகிட்டு போகிறேன், நர்ஸு பார்த்துச்சு. அவள் மொரட்டோ ஆளாக இருக்கேன்னு 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில் கொடுத்து விட்டுச்சு. இப்போ உள்ளேருந்து கத்துறான், நரசு நிறைஞ்சிருச்சு. என்ன விட்டுரு, வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் இருக்கு. சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா பாசம் தான் முக்கியம், சொந்த பந்தம் தான் முக்கியம்னு சொல்ற கௌதமியால தான் முடியும். ஆனா நீங்க 4 வச்சுக்கனே, நீங்க 5 வச்சுக்க. சுதி சாதாரண பேச்சாளர் பா, சுதி படி தான் பாடும். நீ 5 வச்சுக்க, நீ 4 வச்சுக்க. அது என்ன மணிடா? அது பனிய விளம்பரம்டா, பண்ணி பட அடே கலைமாமணி விருது வாங்கணுங்க. அதனால நீ 4 வச்சுக்க, நீ 5 வச்சுக்க, முடிஞ்சதை வச்சுக்க. சுதிப்படி பாடுவாங்க. ஓகே. நீங்க பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு வணங்கி வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, நடக்கா 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 டனக்கா ஓ பேர சொல்லோ
இருக்கேன் சார். நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலிக்குது. எங்க அப்பாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. எங்க மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து சொத்து தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்பா அண்ணா பேசுறாங்கல்ல. மிஸ்டர் அபு அண்ணா, ஒரு விஷயம் நான் சொல்றதை கேளுங்க. ஆண்கள் உழைக்கிற உட்கார்ந்து தின்றாள்க பொம்பளைங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன் ஆண்கள் எல்லாம் செருப்பு தேய தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல் தான் விட முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க, என்னது? எவ்வளவுதான் பொம்பளையாளு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் ஒட்ட முடியும், போரடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சு நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க, எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் ஊசியை தங்கத்துல வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. நீ எவ்வளவுதான் செலவு பண்ணி வாழைப்பழம் வாங்கினாலும் தோலை திங்க முடியாது, வாழைப்பழத்தை தான் திங்க முடியும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவு பெரிய பணக்கார நடுவரா இருந்தாலும் ட்ரைடர்னா பிளாட்ஃபார்முக்கு தான் வரும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம தான் பிறக்கும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் 6 அடியில அதான் புதைப்பாங்களா, ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க, என்னது? நீ எவ்வளவுதான் பெரிய பெரிய பிஸ்தாவா இருந்தாலும் சேலை 50,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் இடுப்புல தான் சொருக முடியும். நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் நீங்க மிகப்பெரிய நடுவரா இருந்தாலும் நேரா வீட்டுக்கு போய் மனைவி குழந்தைங்க தான் தூங்க முடியும், சுடுகாட்டுல தூங்க முடியாது. அதுவே சுடுகாட்டு தானே, அப்புறம் புதுசா சுடுகாட்டுல போய் தூங்குறேன். இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனை வச்சு வாழறது யாரு? அந்த லூசுதே. பூ கூட வாங்கி தரது வக்கில்லாத புருஷனோட வாழறது யாரு? பூக்கடைக்காரன் பொண்டாட்டி தான் வாங்கி தர மாட்டான், எடுத்துக்கிட்டுருவான். அடேங்க அப்பா, வந்ததுல இருந்து அவங்களுக்கே ஜிங்ஜாங் போறீங்களே சார். நான் கேக்குறேன், நீங்க யாருக்கா சம்பாதிக்கிறீங்க? நான் யாருக்கு சம்பாதிக்கிறேன்? என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு. அவங்களா யாரு? என் மாமனார் மக. நீங்க எல்லாம் யாருக்கா சம்பாதிக்கிறீங்க? நீ யாருக்கு சம்பாதிக்கிற? உன் புள்ள எங்கேதியா வந்தது? எல்லாம் கிறுக்கு பிடிச்ச வைக்கலாம் சார். சரி, உங்களோட சேர்ந்து எவன் நல்லா இருப்பேன்? எப்ப பார்த்தாலும் மனைவியை கழுவி ஊத்துறீங்களே. நான் கேக்குறேன் சார், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டேன். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் இங்க தேடுறீங்க? நேத்து தேடணுமா, வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி தான். அக்கா, இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம், இத நல்லா ஜோர கை தட்டுங்கக்கா. பெண்களா நல்லா தட்டுங்கக்கா. பெண்கள் அங்க இருக்க தட்டுக்கா. தட்டுவேன். சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு நீ போயிருவே, அவங்க இங்க குடும்பம் நடத்தும். அதெல்லாம் போவ. அங்க இருக்க இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன் சார். விடிய கேட்பேன் சார். நான் விடிஞ்சு பதில் சொல்லுவேன். காலையில கும்பாபிஷேகம் பார்த்துட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மத்தியானம் சாப்பிட்டு போவேன். உங்களுக்கு சோறு போடுறவங்க எங்களுக்கு போட மாட்டாங்களோ? போட மாட்டாங்க. அதெல்லாம் போடுவாங்க. லேடிஸ்க்கு போட மாட்டாங்க. வந்தோடனே லட்டு தின்னீங்கல்ல அக்கா, லட்டு கொடுத்தீங்க. மஞ்சுநாத லட்டு சாப்பிட்டா அப்படி உனக்கு சுகரு, உங்களுக்கு சுகரு. நான் லட்டு சாப்பிட்டேன். நான் கேள்வி தக்கட்ட வைக்கலையா? அந்த அக்கடை சொல்லியிருந்தேன். பின்னாடி ஒரு 4 பேர் 3 பேர் வருவாங்க, அவங்க லட்டை கொடுக்காதீங்க, அவங்க எல்லாருமே சுகர் பேஷண்ட், அந்த நாளை எடுத்து வைங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னலக்கா. இது ஒரு பொழப்பு சொன்னேன் சார். உங்க மேல உள்ள பாசம் கேக்குற வந்த பாசக்கார கும்பல் சார். இங்க இருங்க, மகாலட்சுமி பாத்துருக்கீங்க நேர்ல? பார்த்தா இல்லையா? இந்த 2 லேடிஸ் பார்த்தா 1 லட்சுமியே போதும் தான் நான் உட்கார்ந்துருக்கேன். இதே மகாலட்சுமியை பார்க்க நான் கேக்குறேன் சார். தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டா இருக்கிற கூலாக்குறது யாரு? மனைவி. ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுங்க கைய பெண்கள நல்லா கைதுங்க. மனைவி மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போயலாக்குறது யாரு? மனைவி. சும்மா இருந்தவனுக்கு எங்கன்னு பிடிச்சிட்டு தீர விட்டது யாரு? மனைவி. எங்க உங்க ஆம்பளையால கை தட்ட சொல்லுங்க பாப்போம். நீ கெஞ்சின தட்டுங்கன்னு. நான் அப்படி கிடையாது. அப்படினால கை தட்டி விடுவோம் பாப்பமா. இப்ப நான் கையை இப்படி காட்டினாலே கை தட்டுவாங்க. பாத்தீங்கல்ல? நீ கையை காட்டின, நான் கையே காட்ட மாட்டேன், கையை கட்டிக்கிடுவேன். கை தட்டு வாங்கவா? இந்த ஒரு நிமிஷம் சார், இந்த ஒரு நிமிஷம். டேய் தம்பி, டேய் என்னை பார். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அத்தை. நான் யாரு உனக்கு? சித்தியா? அவன் சித்திக்கிறாங்க. நான் யாரு உனக்கு? அத்தை கருவேப்பிலை. நீ தான் சொல்லி கொடுக்குறது. வந்தவனே சார் என்னை பார்த்து சிரிச்சான். நான் முன்னாடியே வந்துட்டேன், அங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்னை பார்த்து சிரிச்சான். அழகா சிரிக்கிறானே. கருவாப்பாயில இருந்தாலும் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கமே, ஒத்த பிள்ளைய இந்த ஊர்ல சம்மந்தம் பேசலான்னு நினைச்சேன். எப்ப அப்போ நான் பேச்ச கேட்டு அவன் சிரிச்சு கூடவே பேசுறானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டு சார். வந்த உடனே அவனும் உன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த கல்யாணம் ஆகாத செட்டெல்லாம் ஒரு குரூப் கை தட்டுறீங்க. என்னை விட மொக்க ஃபிகர் தான் உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டியா வரும் பாத்துங்க. பங்காளி கவலைப்படாத, இதை விட மொக்க ஃபிகர் தமிழ்நாட்டிலே கிடையாது, தைரியமா இரு.
எனக்கா நீங்களும் சிரிக்கிறீங்க? அப்புறம் நான் உண்மையை யாரு சிரிச்சான்னா? நான் கேக்குறேன் சார். உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? மாமியார் புடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தங்கள மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்குறாது. நான் கேக்குறேன் சார். கண்ணாடி பொண்டாட்டி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டியே. உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே பெருசு, இதுல முத்த வர கேடா? நான் கேக்குறேன். வந்ததுல மனைவி இப்படி பேசுறீங்களே, அப்போ என்ன உங்க மேல இவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் நான். அண்ணி அப்படி நீங்க பேசலாமா? நான் கேக்குறேன் சார். இவ்வளவு பேச்சு பேசினார்ல, வெறும் இட்லியே நீங்க 3 பேர் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டா சுவை தெரியுமா? சுவை தெரியாது. எல்லா ஆண்களும் யோசிச்சு பாருங்க. வெறும் இட்லியை சாப்பிட்டீங்கன்னா சுவை தெரியுமா? தெரியாது. சட்னியை தொட்டாதான் இட்லி சுவையே தெரியும். ஓஹோ. இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்டினிங்கிறது மனைவி மாதிரி. எப்படி இட்லி சட்டினிக்கு சுவை சேர்க்குதோ, புருஷனுக்கு சுவை சேர்க்கிறது மனைவிங்கிற உறவு. தட்டுக்க கைய பெண்களா? தட்டுங்க. நல்லா தட்டுக்க. தட்டு. பாத்தீங்கல்ல ஓட்ட? இட்லிங்கிறது புருஷ மாதிரி. ஆமா. தனியா சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது. பொண்டாட்டிங்கிறது சட்னி மாதிரி. எஸ். சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா, சில சட்னி ஊசி போயிருது. இதை விடுங்க, சிலர் பல சட்னி சாப்பிட்றான். தேங்காய் சட்னி சாப்பிட்றான், மல்லி சட்னி சாப்பிட்றான், புதினா சட்னி சாப்பிட்றான். சிலர் இட்லிக்கு சாம்பாரை போட்டு பிணைகிறான், சிலர் பொடி வச்சு சாப்பிட்றான். என்ன ஒன்று சொல்ற சார்? அது அவங்களுடைய நிலைமை. நான் அதெல்லாம் சொல்லி ஒன்றும் பண்ண போறதில்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கூட இருக்கும் போதுதான் சந்தோஷம் சொன்னீங்கல்ல. நான் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கூட இருந்த வாழ்க்கையில எப்படி தெரியுமா? கண்டக்டர் சீட்டு மாதிரி யார் வேணாலும் உட்காரலாம், யார் வேணாலும் எழுந்து போயிட்டே இருக்கலாம். ஆனா திருமணத்திற்கு பின்புல ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? டிரைவர் சீட்டு மாதிரி. ஒருத்தர் தான் உட்கார்ந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும், பஸ்ஸையும் ஓட்ட முடியும். தட்டுக்க கைய பெண்கள்லாம் பாத்தீங்கல்ல? அருமையான பாயிண்ட். ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை கண்ட்ரைட் சீட்டு மாதிரி. சீட்டு மாதிரி. யார் வேணாலும் உட்காரலாம், யார் வேணாலும் எந்திரிக்கலாம். எஸ். கல்யாணத்துக்கு பின்னாடி டிரைவர் சீட்டு மாதிரி. ஆமா. அவன் மட்டும் தான் உட்காரலாம். ஆமா. எனக்கு ஒரு அதுலயும் சந்தேகம். என்னது? ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் டிரைவர் மாறுறாரு, நியாயமா இல்லையா சார்? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு வீடும் செங்கலால் கட்டப்படவில்லை, இங்க உள்ள பெண்களால் கட்டப்பட. தட்டுக்க கைய பெண்கள்லாம். பெண்களால் தான் உங்க வீடே நிலைச்சு நிக்குது, ஞாபகம் வச்சுங்க. அப்ப சில வீட்டுல விரிசல் விடுது. என்ன காரணம்? உங்களை மாதிரி கொத்தனார் சரியில்லைன்னு அர்த்தம். சித்தாளு சரியில்லை. ஆமா, சித்தாளா இருந்திருப்பா. சார், நேத்துக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ஓவா. ஓவா இல்ல ரூபா வாங்குனீங்கல்ல? நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25,000 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? ஓ வேலை காட்டாதடா. 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபா இருக்கு? 50. 50 500 50 பேர் கொடுத்தோம்னு வச்சுக்க. 50 பேர் வந்து எந்த ஊர்ல? எங்க ஊருக்கு வாங்க வெளுத்து விட்டுவாங்க தெரியுமா? அயன் பண்ணி தர சொல்லு சார். 12க்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு மஞ்சள் இருக்கும், அடுத்த நாள் அபோனன் இருக்கும். ஏன் சார் பிச்சைக்காரன்ட்டு கூட பணம் தானே சார் இருக்கு? ஏன்ட்ட காட்டுற? நான் கேக்குற பசிக்கு தான் என்ன சார் சாப்பிடுவீங்க? சோறு சாப்பிடுவேன். சாப்பாடு தானே சாப்பிட முடியும். ரூபாய் நோட்டை சாப்பிடுவீங்களா? தண்ணி தான் எடுத்து அபோன சில்லறையை முழுங்குவீங்களா? சாப்பாடு தான் சாப்பிடணும். அடுத்தவன் காலை பிடிச்சி வாழறதை விட மனைவியோட முந்தான சேலை பிடிச்சி வாழ்த்து பாருங்க சார். முந்தான இருந்தாவுல பிடிக்க போட்டுக்க போற நைட்டி எந்த முந்தானே பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டியை மோந்து பார்த்து செத்தவன் ஆம்பளை தெரியுமா? இத்தனை பேர் ஆண்கள் சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. 40,000 50,000 போட்டு ராஜபாளையத்துல நாய் வாங்குறோம். அது வாலாட்டணும்னா என்ன வேணும்? நாய்க்கு வால் வேணும் சார். வாலாட்ட என்ன பண்ணணும்? பாசம் காட்டணும். உங்க நாய் நீங்க வச்ச சாப்பாட்டை பார்த்துட்டு வாலாட்டா அது உங்க வீட்டு நாய். உங்க வீட்டு நாய் அடுத்தவங்க சாப்பாடு போட்டுதான் அது வாலாட்டா தப்பா போயிடும். அப்படி இல்லை. என் வீட்டு நாய் தினமும் சாப்பாடு வைக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா போய் இப்படி வாலாட்டுது. ஏன்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னவா? அவன் சோறு வைக்கல, சோறு வைக்கிற உரம் நான், வாலாட்டுறது உரம் அவன்கிட்ட போய் ஆட்டுது. என்னன்னு பார்த்தா அவன் ஒரு பொட்டை நாய் வளர்க்குறான், அதுக்காக போய் அவன்கிட்டே வாலாட்டிட்டு நிற்குதுடா சார். என்னன்னு சோறு வச்சாலும் அங்கே போய் தான் வாலாட்டு. என்னன்னு பார்க்குற வாழ்க்கை கொடுக்குறது அவன் வச்சுக்கிறான்டா சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. பாத்தியாடா நாய் பண்ணுற வேலையா? நாயே நம்ம வீட்டில் சோறு தின்ட்டு அங்கேயே வாழாட்டு. இது மாதிரி மனுஷன் என்ன கேட்க? இது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஏன் சார் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க? என்ன வாழாட்டுது பார்க்குற ஆட்ட மாட்டேதான். நான் கேட்குறேன், இவ்வளோ பேச்சு பேசுறீங்கல்ல, சொத்து தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் பேசுறீங்கல்ல. எனக்கு இன்னொரு ஆம்பளை புள்ள தேவைப்படுது. 2 பொம்பளை பிள்ளையா போச்சுக்கா. அதனால எனக்கு அடுத்து ஒரு 10 மாசம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கிறத விட
பிள்ளை தேவையில்ல மனைவி தேவையில்லன்னு சொல்றேன். மஞ்சுநாதனுக்கு 2 ஆம்பளை பிள்ளை, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை. உங்க 4 பிள்ளையும் எனக்கு தத்து கொடுக்க சொல்லுங்க. என்னுடைய அக்கவுண்ட்ல 85,000 ரூபாய் ரெடி கேஷ் ஜிபே பண்ணி விடுறேன். எவ்வளவு? ரெடி கேஷ் 85,000 ஓவா. 4 குழந்தைக்கு பிரசவ செலவே நெருக்கி 3 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. ப்ராசஸ் செலவு வேற இருக்கு. மாப்பிள்ள என்ன ரேட்டு? என்ன நடக்குது? என்னது? 9,60,000 கேட்குறாங்க 2 பேரும் சேர்த்து. கொடுத்துருவாராமா? ரெடி. சத்தியமா கொடுத்துருவான்னு சொல்லு. அவன் கொடுப்பான், அவன் பொண்டாட்டு கொடுப்பான். தெரியுதுல்ல, வர வாங்கி பெத்த பிள்ளைங்களை கொடுப்பாங்களா சார்? உறவு வேணாம், பணம் தான் வேணும், பணம் தான் வேணும்னு சொல்றீங்கல்ல. பெண்கள் நாங்களாம் நின்னா குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். ஓ போண்டா விளக்கு, சி பல்ல விளக்கு. நீ ஒரு நிமிஷம் தெரிஞ்சுங்க சார். 500 ரூபாய் கடன் கொடுங்களேன். அதையே கடன் வாங்கணுமா? கொடுங்க. 500 ரூபாய் இருக்கா? இருக்காது. இருக்கு 500 ரூபாய். 500 ரூபாயை கடனா உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கேன். தலைப்பு என்ன கேட்டிருக்கீங்க? சொத்து பத்தா சொந்தமா, பணமா பாசமா? உங்கள்கிட்ட 500 ரூபாய் நான் கடன் வாங்கியிருக்கேன்க்கா. பணத்தை கடனா வாங்கலாம். எனக்கு ஒரு 5 நிமிஷம் என்னுடைய மகிழ்ச்சி வேணும். கடனா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுல்ல. பணத்தை கடனா வாங்கலாம், மகிழ்ச்சியை கடனா வாங்க முடியுமா? ஆனா என் பிள்ளை ஆசையா வந்து ஒரு ஒத்த முத்தம் கொடுத்தா போதும் சார், மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும்ல. உங்க மனைவி உங்களுக்கு முத்தம் கொடுத்தா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்ல. உங்களுக்கு உங்க குழந்தைங்க முத்தம் கொடுத்தா மகிழ்ச்சி கிடைக்கும்ல சார். 500 ரூபாய் கொடு சொல்றேன். இந்த 500 ரூபாயை நான் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு போனால் என் பிள்ளை சந்தோஷப்படுமா? இதில் 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போனால் என் பிள்ளை சந்தோஷப்படுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஸ்வீட் வாங்கிட்டு போனால் தானே பிள்ளைங்க சொல்லுங்கள். ஸ்வீட் வாங்கிட்டு போனால் தானே சந்தோஷப்படுவீங்க. 500 ரூபா நான் பாக்கெட்டில் வச்சுருந்து என்ன பண்ண பிரயோஜனம் கிடையாது. டேய் தம்பி, அம்மா அடிச்சா கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அம்மா தான் அடிச்சாங்கன்ட்டு திரும்ப ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பல்ல. ஆண்டா நீ வளர்ந்தவள. வாடா என் ஜிங்கா, வாடா என் ஜிங்கா. யாரை கட்டி பிடிப்பான்? அவன் அப்பாவை கட்டி பிடிப்பான். ஆமா, அம்மா அடிச்சா அப்பாட்ட போய் கட்டி பிடிப்பான். அப்பா அடிச்சா சித்திக்கிட்ட போய் கட்டி பிடிப்பான். அப்பத்தான் பேசி தீர்த்து விடுமணும். நான் யார வேணாலும் சார், பணத்தை விட பாசம் தானே சார் முக்கியம். இப்ப அப்போ நான் தொலைஞ்சு போகுதுன்னு வச்சீங்க, நீ தொலைஞ்சிட்டேன யாருன்னு தேடுவா? உங்க குழந்தைங்களும் உங்க மனைவியை தேடுவாங்க. ஏன் சார் நீங்க செத்து போயிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ வீட்டுக்கு முன்னாடி ஒரு போட்டோனா எத்தனை அடியில சார்? எத்தனை அடி? ஒரு 2 to 2. இத முடிவு பண்ணால அதே முடிவு பண்ணிரு. ஒருத்தன் போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? அவனுக்கு என்ன சைஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்க. சரி, இல்ல பணக்காரங்கனா இருந்தா அது ஒரு சைஸ் சொல்வீங்கல்ல, அது கேக்குறேன். 1 அடி வச்சு 1 அடி ஏன் கொஞ்சம் அதான் கொஞ்சம் கூட வைவே. 2க்கு 2 வைவே. 2க்கு 2 நடுவுல வச்சாச்சு. கீழே உங்க பேர் போட்டு கீழே என்ன போடுவாங்க? பீத்தே ஈத்தே. பீத்தே ஈத்தே, பீத்தே ஈத்தே தானே சார் போடுவீங்க? பிறப்பு இறப்பு, பிறப்பு தேதி இறப்பு தேதி, தோற்றம் மறைவு தானே போடுவீங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்படியாக்கா போடுவாங்க? அதுவும் போட்டிருப்பாங்க. கோடீஸ்வரர் எந்த யாரு செத்து போனாலும், கோடீஸ்வரனே செத்து போனாலும் கோடீஸ்வரன் போடவே மாட்டாங்க. வேணா ஜாதி பேரை வேணா போடுவாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் போட மாட்டாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னது? அப்பன் செத்ததை கொல்லி வைக்கிறதுல அவன் பணம் சேர்த்து வச்சிருக்கானா சேர்க்கலையான்னு தெரிஞ்சிடும். எப்படி? பிள்ளைய கொல்லி வைக்க சொல்லுவாங்க. அவா அப்படின்னு அழுதுட்டு கொல்லி வச்சான்னா சொத்து சேர்த்துருக்கான்னு அர்த்தம். இப்படியே சைடில் வச்சு குத்துனான்னு வச்சுக்க அப்படின்னு குத்துனான்னா கடன் வச்சுட்டு போயிருக்கான்னு அர்த்தம். சார் ஒரு விஷயம் இந்த ஊருக்காரங்களுக்கு சொல்றேன் சார், கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது பணமும் சொத்தும் தான். 500 ரூபா உங்கள்கிட்ட வாங்கினா உங்களுடைய பணம் குறையும். ஆனா உங்களுக்கு கொடுக்க கொடுக்க பாசத்தை அன்பை வந்து கொடுத்தோம்னா அந்த இடத்துல அன்பு உருவாகும். அவன் தானே அண்ணா, அண்ணன் மேல பாசம் வச்சனா பாசம் அதிகமாகும். அவன்கிட்ட 10,000 கடன் வாங்கினா கடன் தானே சார் அதிகமாகும். அதுக்காக பாசத்தை விட பணத்தை விட பாசத்தை நீங்க ரொம்ப லவ் பண்ணுங்க. நான் கேட்கிறேன் சார், வந்ததுல பணம் பணம் பேசுறீங்கல்ல, பேசுறீங்க அப்படின்னா நான் கேட்கிறேன், நீங்க காதலிச்சிருக்கீங்களா?
காதலிக்கிறது தப்பாம்மா. காதலிக்கிறது போய் யாரா தப்புன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு போய் எங்க ஊர்ல அடிக்க வராங்கம்மா. யாரு நடுவர்? அவளுக்கு புருஷங்கதான். நான் நல்ல காதலை பத்தி கேட்டேன். நான் நல்லா இருக்க காதலை பத்தி சொன்னேன். நானும் காலேஜ் படிக்கும்போது காதலிச்சம்மா. அது என் வாயால தான்மா கெட்டு போச்சு. என்னாச்சு? நான் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ரோசா பூவை கொண்டு வந்து கொடுத்து, எஸ்கியூசிமி மகாராஜா, உங்களை நான் 3 மாசமாக காதலிக்கிறேன்னு சொன்னிச்சு. என் வேயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, என்னை காதலிக்கும் போதே 3 மாசமானு கேட்டேன். அதோட மண்ணை பாரதி ஊற்றிட்டு போயிட்டான். என் காதலும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. இப்படி காதல் பண்ண காதல் விளங்குமா சார்? காதல்னு நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராது, உங்களுக்கே காதல் வரும். ஏண்டா மாப்பிள்ள, எனக்கு காதல் வரலைன்னு யாரா சொன்னது? அது வசந்தி இல்லப்பா, வதந்தி. நீ ஒரு வசதியை கிளப்பி விட்டு போயிடாத. இப்போ நான் காதல் சொல்லி தரேன் சார். அடி வயித்துல இருந்து அங்கேருந்து சொல்ல முடியாதுமா. ஏன் நடுவர்? எனக்கு ஆபரேஷன். போயிரு அதான் நல்லது. பேசிட்டா இல்லை, ஏன்டா இந்த சித்திரவதை பண்ற? காதல் என்ன வந்துருச்சுன்னு சொல்லுங்கடா. இந்த பிள்ளைய பார்க்கறாங்க. காதல் வரணும்னா ஒரு பாசமான ஒரு பெண் வரணும் சார். பணத்தை பார்த்தா காதல் வருமா? சொத்து பத்திரத்தை பார்த்தா உங்களுக்கு காதல் வருமா? அது கூட பூஜைக்கேத்த பூவா அப்படி வரணும் சார். அந்த பூ அப்படி மலர்ந்தா எவ்வளவு வாசனையா இருக்கும். எப்படி இருக்கும்? பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது, யாரத பார்த்தது. சார் நான் கேக்குறேன், வந்தாலே இவ்வளவு பேசினாங்கல்ல, நான் கேக்குறேன், உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். அப்ப நான் உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? ஏய் புதுசா தர்றீங்க, உட்கார. மஞ்சள் உங்களுக்கு மனைவி? ஆமா. அண்ணா உங்களுக்குன்னா? அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமானா? வேணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனும். அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? சார் நான் இப்ப நான் கேக்குறேன், மனைவி வேணான்னு சொல்ற ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க இந்த கிராமத்துல. எல்லா அக்காவும் எட்டி திரும்பி பாக்குறாங்க. இல்ல அவங்க எட்டி பாக்க நம்ம வீட்டுக்காரர் தூக்குறாரா? பாத்தீங்கல்ல, யாருமே தூக்கல. மனைவி வேணான்னு எந்த ஆண்களுமே சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபவள் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபவள் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. சார் அந்த மனைவியோட எப்படி வாழணும்? எப்படி 100 ஆண்டு காலம் வாழணும் சார். இவ்வளவுக்கு பேசுறீங்களே மனைவி உறவு வேணான்னு சார். ஒரே விஷயம் தான், ஒரு ஏழை பிள்ளையும் பணக்கார வீட்டு பிள்ளையும் உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு சார். ஏழை பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளை ஏழை பிள்ளையை பார்த்து சொல்லிச்சான், தோ பாத்தியா என்கிட்ட ஐபோன் இருக்கு, எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்கார், வெளிநாட்டுல இருக்க எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க, என்னட்ட இருக்கு பாத்தியா அப்படின்னு பணக்கார வீட்டு பிள்ளை சொல்லுச்சு. ஏழை பிள்ளை சொல்லுச்சு, உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் தான் உங்ககிட்ட இருக்கு, எங்க அப்பாவே என் கூட இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அப்பாங்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு சார்? இவ்வளவுக்கு பேசுறாங்க உறவு வேணாம்னு. ஒரே ஒரு விஷயம் தான் சார், இந்த பூமியே ஒரு வாடகை வீடு. இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே நீங்க 3 பேரும் வரணும். நாங்க ஏன் வர்றோம்? நொப்பன கூட்டிட்டு போ சார். ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது. ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா காயினா 1 ரூபா காயினா நெத்தில வந்து விழும். ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய் சார். கோழி செத்து போனா 250 ரூபா. மனுஷன் நம்ம செத்து போனா எவ்வளவு சார்? 1 ரூபாய். பொண்ணை தின்னாலும் நம்ம உடம்பு புழுதான சார் திங்க போகுது. நார்த் இந்தியாவில் 1.25 கோடி தலைமாட்டில் ஒரு பிச்சைக்காரன் வச்சு செத்து போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒரு செத்து கிடக்குறான்னு வச்சுங்க, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுறதுக்கு உறவும், தலையில அடிச்சுட்டு அழுறதுக்கு உறவும், காலில் நின்று அழுவறதுக்கு உறவும் எவனுக்கு இருக்கா அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் சார். யாரெல்லாம் பணம் வச்சிருக்கலாம் கோடீஸ்வரன் இல்லை சார். படுத்தா எவனுக்கு தூக்கம் வருதோ அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். தூங்குறீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க 3 பேரும்? குவார்டர் போட்டா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் தன்னால வரும் சார். 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டரும் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டில் இருந்தாலும் 300 சதுரடி வீட்டில் இருந்தாலும் தனியா போய் தூங்கி பாருங்க, தனிமை தான். தானா தின்னு வீணா போக முடியாது. 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபாய். அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒண்ணுதான்க்கா. ஆனா கொத்தோட இருக்கும்பொழுது திராட்சை பழத்துக்கு தரம் எப்படி அதிகமோ, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அம்மாவோடு அப்பாவோடு மாமையோடு மாமனாரோடு கூட்டு குடும்பத்தோடு வாழும்போதுதான் சொர்க்கமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கத்தை கொடுக்கிறது பணமா பாசமா சார்?
நாளா முப்போகமும் விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த மிராசுதார குடும்பத்தின் மருமக. நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் மாமனார் சொத்து நிறைய வச்சிருக்காருன்னு அவருடைய நிலத்துல விளைஞ்ச பணத்தை வச்சு எனக்கு பட்டுப்படை போட்டு காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க. என் புருஷன் மிகப்பெரிய கேன் இன்ஸ்பெக்டர்னு அவருடைய சம்பளத்தில் எடுத்து எனக்கு பட்டுப்படை போட்டு காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இது தெரியுங்களா? நான் செத்ததுக்கு அப்புறம் என் அப்பா வீட்டிலேருந்து என் அண்ணன் வீட்டிலேருந்து 1 கோடி துணி வந்துச்சுன்னு வச்சுங்க, அது உங்க கோடி ரூபாவுக்கு போருமா நடுவர்களே? அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தி இல்லைன்னா சகலமும் போயிடுங்க சார். காதலிங்க, எல்லா உறவுகளையும் நீங்க காதலிங்க. அப்பார்ட்மெண்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை, அப்பா அம்மாவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆடி காரில் போவதல்ல வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கே போகாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. எல்லாரும் குடும்பத்தோட நேசிங்க, பணத்தை செலவு பண்ணுங்க, பணத்தை செலவு பண்ணுங்க, உறவுகளை சேமிங்கள். வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு. மஞ்சுநாதன் நல்ல எண்ணங்களோடு அடுத்து வரும்போது பேச வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. இந்த அம்மா காப்பியை கண்ட உடனே ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருச்சு. நடுவர் நிலைமையை பார்த்தியலா? வாங்கினதை குடிக்க முடியாத நிலைமை. உடனடியாக மஞ்சுநாதன் அவர்கள் இதற்கு மறுத்து பேசுவார்கள். கொடுங்கண்ணே. காப்பி கேட்டது நான் நினைச்சிட்டே இருக்கேன். நீ